Hello everyone. இந்த வீடியோல நம்ம இரண்டு சூப்பரான எக்ஸல் ஃபார்முலா குறித்து தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு நிறைய சிச்சுவேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி எந்த ஃபார்முலா குறித்து பார்க்க போறோம் அப்படினா மினிமம் இஃப்ஸ் அதே மாதிரி மேக்ஸிமம் இஃப்ஸ் இந்த ரெண்டு ஃபார்முலா குறித்து தான் பார்க்க போறோம். இது எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சரி. இப்போ இங்க பாருங்க உங்களுக்கு இங்க ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு. இங்க ஒவ்வொரு பர்சனும் என்னன்னைக்கு அந்த சேல்ஸை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரோட சேல்ஸ் டேட்டா நிறைய இருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் சேல்ஸை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இவர் லாஸ்ட் சேல்ஸை என்னைக்கு செஞ்சாரு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை லுக்கப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா VLOOKUP அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஜோன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த லுக்கப் ஃபார்முலாவை நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜோன்ஸுக்கு நேராக ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் அது புல் பண்ணிக்கிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோன்ஸுக்கு நேராக 21.5 இருக்குது. அதனால் அதை தான் புல் பண்ணிட்டு வரும். நீங்கள் ஒரு விஷயம் செய்யலாம். இந்த டேட்டை அதாவது ஷார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லுக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பட் அது எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் அந்த மினிமம் இஃப்ஸ் அதே மாதிரி மேக்ஸிமம் இஃப்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க MIN அதே மாதிரி அடுத்து IFS இப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை போடுங்க. ஜஸ்ட்டு டேப் கொடுத்துக்கோங்க. மினிமம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல அதாவது எந்த வேல்யூவை நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு வரணுமோ அதை இப்படி செலக்ட் பண்ணுங்கள். தென் கமா கொடுத்துக்கோங்க. இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு வரணுமோ அது இருக்கக்கூடிய அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஜோன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதே மாதிரி நீங்கள் இன்னும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துக்கிட்டே போகலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம், என்ட்ரு கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், ஜோன்ஸ் ஃபஸ்ட்டு என்னைக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா February 23 அன்றைக்கி தான் பண்ணியிருக்காரு. அதை அழகாக லுக்கப் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ இதே இது மேக்ஸிமம் அவர் எப்போ லாஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸ் இஃப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு ஜோன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாஸ்ட்டாக December 22 அன்னைக்கு தான் லாஸ்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் பர்சனுக்கு பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், அந்த வேல்யூஸ் அங்கே மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இஃப்ஸ் அண்ட் மினிமம் இஃப்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வேல்யூஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக லுக்கப் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட எக்ஸல் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள்.